ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எக்கு கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்கின் ரிமூவ் பண்ண ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்கின் ரிமூவ் பண்ண தேவையான அளவுக்கு ஜிஞ்சரும் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு சின்ன ஆனியனும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே நம்ம கேஷ்யூ நட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சிக்கோங்க ஸ்மூத் பேஸ்ட்டாக. இப்போ நம்ம எக்கு பாயில் பண்ணி தான் போட போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது 8 எக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் சட்னியை இந்த மாதிரி ஸ்மூத்தாக நல்லா மாவு போல் நீங்கள் அரைச்சிக்கணும். வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. அது கூடவே நார்மலாக தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கோங்க. நான் கடுகும் உளுந்து அதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். ஸோ இது கூட உங்களுக்கு பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட பெரிய வெங்காயம் இல்லாததுனால ஒரு குட்டி வெங்காயத்தில் ஒரு 30 பல் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு போதும் ஒரு வெங்காயம், ஸோ நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூடவே ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அதிகமாக போட்டிங்கன்னா மஞ்சள் பொடி ஸ்மெல் அடிக்கும். அதனால் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண வேணாம். இது கூட நம்ம சாட் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலாவில் நம்ம எல்லா பொடியும் ஆட் ஆகிருக்கும். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி எல்லாமே ஆட் ஆகிருக்கும். அதனால் 1 ஸ்பூன் போதும். இது கூட ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேங்காய் பூ அரைச்சி யூஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த க்ரீன் சட்னி நம்ம அரைச்சோம்ல, அது கூடவே தேங்காய் உங்களுக்கு தேவையான அளவு போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. எனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கணும். அதனால் நான் தேங்காய் ஆட் பண்ணலை. ஸோ தேங்காய் ஊற்றினா கெட்டு போயிடும் சீக்கிரம். அதனால் நான் தேங்காய் ஆட் பண்ணலை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த க்ரீன் கலர் மாறுற மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பார்த்திங்களா, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அண்ட் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஏற்றுக்கோங்க. சால்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தான். எனக்கு 1 டீஸ்பூன் கரெக்டாக இருந்தது. அண்ட் இது கூடவே 1 கிளாஸ் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நான் 2 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் 1 கிளாஸ் ஆட் பண்ணதை நான் காமிக்கலை. ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் 1 கிளாஸ் ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அப்புறமா 2வது 1 கிளாஸ் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா கொதித்து வரட்டும். நீங்கள் கடலை மாவு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கடலை மாவு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல கிரேவி கொதித்து வர நேரம் இந்த கடலை மாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கடலை மாவும் நல்லா கெட்டித்தன்மையில் நமக்கு கிடைக்கும். இந்த கிரேவியும் நமக்கு கெட்டியாகிரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பாயில் பண்ண எக்கை ஸ்கின் ரிமூவ் பண்ணி அதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
எக்கு வந்து உங்களோட சாய்ஸ் தான். எத்தனை எக்கு போடணுமோ அத்தனை எக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்படி எக்கு சாப்பிட்றனால நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால நீங்கள் இப்படி சாப்பிட்டுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு இந்த மாதிரி எக்கு பிடிக்காதுன்னா இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் எக்கு ஊற்றிக்கோங்க. உடச்சி அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த டைமில் வந்து இந்த எக்கு நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வைங்க. அப்போ தான் அந்த எக்கில் வந்து நம்ம கிரேவியோட மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிம்பிளாக இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.